உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம எல்லாருக்கும் மால் அப்படிங்கிறது, சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயோ மால்குள்ளேயோ நுழைஞ்சிட்டா நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அங்கே இருக்கும் வேடிக்கை பார்ப்பதற்கு. விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவோம்ல, கடைக்குள்ளே நுழைஞ்சு வாங்குறோமா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி அப்படியே சும்மா ஒரு பொடி நடையாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே குளிர்பதனம் செய்யப்பட்டிருக்கும், சுத்தமாக இருக்கும், கண்ணை பறிக்கின்ற விளக்குகள் இருக்கும், அப்புறம் எஸ்கலேட்டர் இருக்கும், வேணும்னா மேலே ஏறலாம், திரும்ப கீழே இறங்கலாம், அப்புறம் உணவு உண்ணுகின்ற அந்த கடைகள் கூட இருக்கும். அங்கங்கே நின்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக வரலாங்கிறதா இந்த சூப்பர் மார்க்கெட் அல்லது மாலோட தாத்பரியம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பிரான் ஒரு மால் சொல்கிறாருங்க. வள்ளல் பிரான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் சேர்த்து சொல்கிறார். என்னது, 19ஆம் நூற்றாண்டில் மாலும் சூப்பர் மார்க்கெட்டும் இருந்ததா என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணும். ஆனால் நம்முடைய வள்ளல் பிரான் காட்டுகின்ற மால் எது, சூப்பர் மார்க்கெட் எது அப்படிங்கிறத அந்த பாடலை படித்தப்புறம் நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் வருகின்ற அந்த கவிதைகள், வார்த்தைகள் இதை அப்படியே நேரடியாக பொருள் கொள்ளாமல் நாம் பொருத்தி பார்ப்பதுங்கிறது ரொம்ப அவசியம். அப்படியாக வள்ளல் பிரானுடைய சிந்தனைக்குள் என்ன இருந்திருக்கக்கூடும், அவர் எதை நினைத்து இந்த பாடலை சொல்லி இருக்கக்கூடும், எதை நினைத்து தன்னுடைய மக்களை திருப்திப்படுத்தியிருக்கக்கூடும் அல்லது திருத்தி இருக்கக்கூடும் என்பதையெல்லாம் திரும்ப திரும்ப யோசிக்கிறதே ஒரு சுகமான அனுபவம். அந்த வகையில் வள்ளல் பிரானோட ஒரு பாடல். இதுவும் மிக நீண்ட பாடல், ஆனால் ஒரு 4 வரியாக நம்ம பார்த்துடலாம், சரியா? ஆரண வீதி கடையும் சுத்த ஆகம வீதிகள் அந்த கடையும் சேர நடுக்கடை பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி பாடல் மறைகள் ஓர்கோடி அருட்பாத உருவ சொரூபங்கள் பாடி தேட இருந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இந்த பாடல்கள் எல்லாம் ஜோதியுள் ஜோதி கன்னிகள் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. 4 வரியாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் நம்முடைய வள்ளல் பிரான். திரும்பவும் வள்ளல் பிரானைத்தான் வியப்பதற்கு நமக்கு பொழுது போகவில்லை, பொழுது போதவில்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா எவ்வளோதான்ப்பா எழுதியிருக்கார் அந்த மனுஷர். இந்த ஞானி, இந்த சித்தர் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சமூகம் அவர் மீது திணித்த அழுத்தங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்து போராடி தன்னுடைய பாதையிலிருந்து எங்கேயுமே விலகாமல் தன்னுடைய கொள்கை, தன்னுடைய கருத்தியல், தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய இறை நம்பிக்கை அல்லது தன்னுடைய சமூக சிந்தனைகள் எதிலிருந்தும் மாறாமல் உறுதிப்பாட்டோடு இருந்து இந்த கவிதைகளை, இந்த கருத்துக்களை, இந்த கன்னிகளை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு மிக நீளமாக வியக்க தோணுதுங்க. அந்த அளவு வியப்புக்குரிய ஒரு 4 வரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சில கடைகளை சொல்கிறார் பாருங்களேன், அதைத்தான் நம்ம சூப்பர் மார்க்கெட், மால் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கடைகள் வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பெருத்து போயிருக்கோம். எதெல்லாம் நம்முடைய சிந்தனையை முடக்குகின்ற அந்த விஷயங்கள், அந்த எதேச்சாதிகாரம் பேசுகிறவங்கள்ட்ட, அந்த உயர்வு தாழ்வு பேசுகிறவங்கள்ட்ட இறைதான் எங்களுக்கு கண், இறைதான் ஆகமங்கள் தான் எங்களுக்கு உயிர், இந்த சிந்தனை தான் கடவுள் வழிபாடு தான் எங்களுக்கான ஆன்மா என்றெல்லாம் பேசுபவர்கள் எப்படி பல கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அதை பாருங்களேன் திரும்ப அவரோட வார்த்தைகளை. ஆரண வீதி கடையும் சுத்த ஆகம வீதிகள் அந்த கடையும். புரியுதில்ல, ரொம்ப சுலபமான வரிகள் தான். ஆரண வீதி கடை, நகைக்கடை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆரணங்கள்னால் நம்ம போட்டுக்கிற அந்த ஆரணங்கள், அந்த அழகுபடுத்துகின்ற அந்த பொருட்கள், அந்த நகைகள், அந்த காது கம்மல்கள், மூக்குத்திகள், வளையல்கள் அல்லது ஆடவர்களும் அணிந்து கொள்கின்ற நகைகள் அப்படின்னு அதைத்தான் ஆரண வீதி கடைகள் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கடையில் அவரவர் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக இருக்கும்ல நகைகள். இந்த கடையில் பழங்காலத்து நகை இருக்கும், இந்த கடையில் இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நகை இருக்கும், இந்த கடையில் பெரியவங்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், இந்த கடையில் குழந்தைகளுக்கு ஏற்ற நகையெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஆரண வீதி கடை. அது ஒரு மிகப்பெரிய ராஜபாட்டைன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜபாட்டையில் ஒரு பக்கம் முழுக்க அந்த ஆரணங்களாக விற்கக்கூடிய அந்த கடை இருக்குது. சரி, இந்த பக்கம் என்ன கடை இருக்குது?
அதை சொல்றாரு வள்ளல் பிரான். ஆரண வீதி கடையும் சுத்த ஆகம வீதிகள் அந்த கடையும். இடது பக்கம் ஆரண வீதி கடை, வலது பக்கம் ஆகம வீதிகள் அந்த கடை அப்படிங்கிறாரு. அதாவது ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள்னு காலம் 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 காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கதைகளை சொல்லுகின்ற கடைகள் இந்த பக்கத்தில் இருக்கு. ரெண்டுத்துக்குமே எல்லையே கிடையாது. ஏன்னா அவரவர் கற்பனை தான் அதில் மிக முக்கியம். எப்படி வேணால் நம்ம சேர்த்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் லாஜிக் இல்லைங்கிறதுனால யாரும் உட்காந்து ரெண்டும் ரெண்டும் 4 அப்புறம் எப்படி நீங்கள் 5ன்னு சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. அதனால தான் சிந்தனை ஏதும் இல்லாத கடைகளாக, கற்பனை கடைகளாக, அவரவர் சக்திக்கு எதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளக்கூடிய கடைகள். என்கிட்ட 10,000 ரூபாய் தான்ப்பா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு குந்துமணி தங்கம் வாங்கணும்னா நீ இந்த சின்ன கடைக்கு போ. என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு போ அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கும் போர்ட்ஃபோலியோ கொடுக்கின்ற கடைகளாக அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வள்ளல் பிரான் சொல்கிறார். சரி, லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்துலையும் இந்த கடை இருக்குது, நடுவில் ஒரு கடை இருக்கிறதா வள்ளல் பிரான் சொல்கிறார் பாருங்க. நடுவில் ஒரு கடையா, அது என்ன? அதைத்தான் வள்ளல் பிரானின் வார்த்தையில் நம்ம பார்க்கலாம். ஆரண வீதி கடையும் சுத்த ஆகம வீதிகள் அந்த கடையும் சேர நடுக்கடை பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இந்த லெஃப்ட் ரைட்டு இருக்கிற கடைகள்லாம் அந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாம் போட்டு பல 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 பலன்னு வச்சுருப்பாங்க தெரியுமா, கண்ணை பறிக்கிற மாதிரி எல்லா விதமான கலரும் இருக்க மாதிரியான லைட்டெல்லாம் போட்டு கடை இருக்கும். ஆனால் நடுவில் இருப்பது ஜோதி என்கின்ற அந்த சத்திய கடை, அருட்பெரும் ஜோதி என்கின்ற எந்த விதத்திலும் பளபளப்பு இல்லாத, எந்த விதத்திலும் மினுமினுப்பு இல்லாத, எந்த விதத்திலும் அலங்காரங்களற்ற ஒரு கடை நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறார். அடுத்த 4 வரி பாருங்க. பாடல் மறைகள் ஓர்கோடி அருட்பாத உருவ சொரூபங்கள் பாடி. பாட மறைகள்ங்கிறார், அதுவும் ரொம்ப முக்கியம். 1 கோடியாம். ஏன்னா அவங்க சொல்கின்ற மறைகள், அவர்கள் சொல்லுகின்ற மந்திரங்கள், அவர்கள் சொல்லுகின்ற ஆகமங்கள், அவர்கள் சொல்லுகின்ற வழிபாட்டு முறைகள்லாம் கோடி 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 கோடியாக இருக்குது காலம் காலமாக. ஆனால் அதில் இல்லாதது ஒன்று இருக்கிறது அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அந்த இல்லாததை சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க இந்த பாடலை. பாடல் மறைகள் ஓர்கோடி அருட்பாத உருவ சொரூபங்கள் பாடி தேட இருந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அந்த உருவங்கள், சொரூபங்கள், சிலை வடிவங்கள், சிற்பங்கள் இதுவும் அவரவர் கற்பனைக்கு ஏற்ப பல கோடியாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு நடுவே அந்த சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற அந்த தனி நடனம் என்கின்ற அருட்பெரும் சோதியின் நடனம், உண்மையாகவே இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் நடனம், சத்தியத்தின் நடனம், இது தெரியுது பார் அப்படின்னு சொல்கின்றார். என்றால் இதைத்தான் நாம் வள்ளல் பிரானிடம் வியக்கிறோம். காலம் காலமாக எத்தனையோ நூற்றாண்டுகளாக நாம் சொல்லுகின்ற அந்த சிந்தனைகளை கொண்டாடுகின்ற விதமாக வள்ளல் பிரான் இந்த பாடலை கொடுக்கின்றார். நம்முடைய தமிழ் மரபில் உருவாகின்ற இந்த சிந்தனைகள், கேள்வியின்பால் வருகின்ற சிந்தனைகள் தான் உண்மையில் உயர்ந்தவை என்பதை வள்ளல் பிரானின் இந்த கண்ணிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த கடை, இந்த மால், இந்த சூப்பர் மார்க்கெட் இதையெல்லாம் விடுத்து நடுவில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்கின்ற கடைக்கு இனிமேல் நாம் செல்லுவோம். அது ஒன்றுதான் உண்மையான கடை என்பதை புரிந்து கொண்டு அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.